பிறந்த நாளுக்கு வடை செஞ்சு கொடுத்தா. பிறந்த நாள் அதுமா அத்தை அவனுக்கு சூப்பரா வடை செஞ்சு தர. உளுந்து வடை தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு. வெள்ளை உளுந்து தாங்க ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இப்ப கொடகல்ல மாவட்டி எடுத்துக்கலாம். இங்க வாப்பா, நீங்க எங்க செல்ல குட்டிக்கு பிறந்த நாளுங்க. அம்மால எல்லாம் விஷ் பண்ணுங்க. எங்களுக்காக தான் இந்த உளுந்து வடை ஸ்பெஷல். மாவு அள்ளிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், இடிச்ச மிளகு சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஐசுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எப்போதுமே நான் வடை முறுக்கெல்லாம் செஞ்சேன்னா ஒரு கொத்து முருங்கைக்கீரை போட்டு பொரிச்சிருவேங்க. இந்த முருங்கைக்கீரை தின்னு பாரு, டேஸ்டா இருக்கும். மாவை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி நடுவுல ஒரு ஓட்டங்க திருப்பி விட்டுக்கலாம். வடை சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சட்னி அரைச்சிக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வடை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு புட்டிச்சிருவோம் வடையை வச்சு. வடையை எடுத்து இப்படி சட்டினியில முக்கி சாப்பிட்டா உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. இந்த கொடைகள் ஆட்டினதுனால டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.